அன்பான நேயர்களே, சிறுநீரகத்தில் பாதிப்பு இருந்தால், அதாவது கல் ஏற்படும் பொழுது திடீரென்று வலி ஏற்படும். முதுகு பக்கம் கீழ்ப்பகுதியிலும் அடிவயிற்றிலும் வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நம் வீட்டில் சிரமப்பட்டு கொண்டிருப்போம். நம் வீட்டில் இருந்தபடியே அந்த வலியை போக்குவதற்கும் சிறுநீரகத்தில் உள்ள அந்த கல்லை வெளியேற்றுவதற்கும் நம் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு மிக எளிதில் ஒரு மருந்து தயார் செய்து கொள்ள முடியும். இதற்கு தேவையான பொருட்கள் வெட்டிவேர், இந்துப்பு, தனியா, சோம்பு. நேயர்களே, இந்த மருந்து தயார் செய்வதற்கு வெட்டிவேர் அரை தேக்கரண்டி, சோம்பு அரை தேக்கரண்டி, இந்துப்பு தேவையான அளவு, தனியா அரை தேக்கரண்டி, இந்த பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்து மிக எளிதில் அந்த சிறுநீரக பாதிப்பை சரி செய்து கொள்ள முடியும். இப்பொழுது இந்த மருந்து எப்படி தயார் செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். நேயர்களே, இந்த மருந்து தயார் செய்வதற்கு ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீரை எடுத்து சூடேற்றவும். நீர் லேசாக சூடேறும் சமயத்தில் அரை தேக்கரண்டி வெட்டிவேர் சேர்க்கவும். இப்பொழுது அரை தேக்கரண்டி தனியாவை சேர்க்கவும். இப்பொழுது சோம்பு அரை தேக்கரண்டி சேர்க்கவும். நேயர்களே, இப்பொழுது தேவையான அளவிற்கு இந்துப்பு சேர்க்கவும். நேயர்களே, இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு திடீரென்று சிறுநீரக பாதிப்பால் வலி ஏற்பட்டாலோ அல்லது சிறுநீர் வெளியேறுவதற்கு சிரமப்பட்டாலும், அதாவது சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் போது சிறுநீர் வெளியேறுவதற்கு சிரமப்படுவார்கள், அல்லது சிறுநீர் வெளியேறும்போது இரத்தம் சேர்ந்து வரும், மிகுந்த வேதனைப்படுவார்கள். அந்த வேதனையை போக்குவதற்கு நம் வீட்டில் இருந்தபடியே ஒரு எளிய மருந்து ஒன்றை தயார் செய்து அந்த சிறுநீரக பாதிப்பிலிருந்து விடுபடலாம். நேயர்களே, இந்த மருந்தை காலையில் 50 மில்லி வீதமும் மாலையில் உணவிற்கு முன்பாக 50 மில்லி வீதமும் குடித்து வரும்போது சிறுநீரக பாதிப்பானது அறவே தீரும். பாதிப்புகளை தீர்க்கும். குறிப்பாக தலையில் நீரேற்றம் வந்தால் அந்த நீரேற்றத்தை தீர்த்து தலைவலி வராமல் பாதுகாப்பதற்கு நாய் வேலையில் அதிக மருத்துவ பண்புகள் உடையது. அதற்கடுத்ததாக நாய்க்கடுகு. இந்த நாய் வேலை காய்கள் நன்றாக காய்ந்த பிறகு அதிலிருந்து வெளிவரக்கூடிய விதைகள் தான் நாய்க்கடுகு. இந்த நாய்க்கடுகை சிறிதளவு எடுத்து நன்றாக அரைத்து நல்லெண்ணெயில் காய்ச்சி 2 துளிகள் காதில் விட்டு வரும்போது காது வலியை தீர்க்கக்கூடியது. சிறிதளவு நாய்க்கடுகு, புளி, மிளகு, உப்பு இவற்றை நன்றாக சேர்த்து அரைத்து துவையலாக்கி அந்த துவையலை சுண்டைக்காய் அளவு தினசரி காலையில் உணவோடு உட்கொண்டு வரும்போது வயிற்றில் உள்ள வாயுவை கண்டிக்கத்தக்கது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உதிரச்சிக்கலை தீர்த்து ஒரு சீரான மாதவிடாய் வருவதற்கு வழிவகுக்கும். நாய்க்கடுகு சிறிதளவு எடுத்து பனை வெல்லத்தோடு சேர்த்து அரைத்து உட்கொண்டு விட்டு ஒரு தேக்கரண்டி விளக்கெண்ணெய் உட்கொள்ளும் போது நன்றாக பேதியாகும். அப்போது வயிற்றில் உள்ள வாயு வெளியேறும், வயிற்று வலி வராமல் இருக்கும். வயிற்றில் உள்ள அனைத்து விதமான புழு பூச்சிகளும் மலத்தோடு வெளியேறிவிடும். வயிறும் குடலும் சுத்தப்படுத்தப்பட்டு ஒரு ஆரோக்கியமான உடலை பெறுவதற்கு இந்த நாய்க்கடுகு பெரிதும் பயன்படுகின்றது. பொதுவாக நாய்க்கடியில் உள்ள மருத்துவ குணம் என்னவென்றால் பூஞ்சை காளானை அறவே ஒழித்து ஒரு ஆரோக்கியமான உடலை பெறுவதற்கு பெரிதும் பயன்படுகிறது.
காது வலி நோயை தீர்ப்பதில் நாய்வேலை இலையும் நாய்க்கடுகும் அதிக மருத்துவ குணங்களை உடையதால் நாய்வேலை இலைச்சாற்றையும் நாய்க்கடுகையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நல்லெண்ணெய். எள் செடியின் அனைத்து பொருட்களுமே அதிக மருத்துவ குணங்களை உடையது. அதாவது எள் இலையின் கொழுந்தை எடுத்து சிறிதளவு நீரில் கலக்கும் போது அந்த நீரானது எண்ணெய் போன்று வழுவழுப்பாக மாறிவிடும். அந்த நீரை, அதாவது அந்த எண்ணெய் போன்ற மாறிய அந்த நீரை கால் தேக்கரண்டி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள வாந்தி, குமட்டல், வயிற்றுப்போக்கு போன்ற பல பாதிப்புகளை தீர்த்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. எள்ளின் இலையை நன்றாக அரைத்து கட்டி, வீக்கம் அவற்றின் மீது போட்டு கொண்டு வரும்போது அந்த வீக்கம் குறையும். உடையாத கட்டிகளுக்கு எள் இலையை சிறிதளவு விளக்கெண்ணெயில் சேர்த்து நன்றாக அரைத்து பற்று போடும்போது அந்த கட்டியானது விரைவில் உடைந்து ஆறும். எள்ளின் இலையை வெண்ணெயில் சேர்த்து அரைத்து கட்டி, வீக்கம் இவற்றின் மீது பற்று போடும்போது படிப்படியாக அந்த வீக்கம் குறைந்து ஒரு அழகான தோல் பகுதியை கொடுக்கும். நல்லெண்ணெய், அதாவது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுப்பதற்காகவே இதற்கு நல்ல எண்ணெய் என்று பெயர் பெற்றது. சனி நீராடு என்பார்கள். வாரத்தில் சனிக்கிழமை அன்று இந்த நல்லெண்ணெயை தலையில் வைத்து குளிக்கும்போது பித்தம் தணியும். உடலில் பித்தம் தணிந்தாலே பலவிதமான நோய்கள் வராது. நல்லெண்ணெய் அரை தேக்கரண்டி வாரத்தில் 2 முறை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வரும்போது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. வயிற்றிலே உள்ள கொழுப்பை கண்டித்து ஒரு ஆரோக்கியமான வயிற்று பகுதியை கொடுப்பதற்கு பெரிதும் பயன்படுகிறது. நல்லெண்ணெய் மற்றும் நாய்க்கடுகு, நாய்வேலியின் இலைச்சாற்று இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்வதை எப்படி என்று இப்பொழுது பார்க்கலாம். அந்த தைலம் தயார் செய்வதற்கு முதலில் 50 மில்லி நல்லெண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நல்லெண்ணெயை லேசாக சூடேற்ற வேண்டும். நல்லெண்ணெய் லேசாக சூடேறும் சமயத்தில் 2 தேக்கரண்டி நாம் ஏற்கனவே எடுத்து வைத்துள்ள நாய்வேலியின் இலைச்சாற்றை 2 தேக்கரண்டி அந்த எண்ணெயில் சேர்க்க வேண்டும். அதற்கடுத்ததாக நாய்க்கடுகு லேசாக 1-2 இடித்து வைத்துள்ளோம். அந்த நாய்க்கடுகு 1 தேக்கரண்டி அளவிற்கு அந்த எண்ணெயில் சேர்க்க வேண்டும். அன்பார்ந்த நேயர்களே, நாம் சேர்த்த அந்த சாற்றின் பச்சையானது எண்ணெயோடு கலந்து அந்த சலசலப்பு நீங்கிவிட்டது. இப்பொழுது அந்த தைலம் நன்றாக தயாராகிவிட்டது. அவற்றை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, இந்த தைலத்தை காது பாதிப்பு உடையவர்கள், அதாவது காதில் சீழ்வடிதல், காதில் அரிப்பு, நமைச்சல், காது வலி போன்ற பாதிப்பு உடையவர்கள் இரவில் படுக்க போகும்பொழுது 2 துளி மட்டும் எந்த காதில் வலி வருகிறதோ அந்த காதில் 2 துளி விட்டு வரும்போது சீக்கிரமாகவே ஒரு ஆன்டிபயாட்டிக்காக இந்த தைலம் செயல்படக்கூடியது. காதில் ஏற்படக்கூடிய அரிப்பு, நமைச்சல், சீழ்வடிதல், அதிக வலி போன்ற பல பாதிப்புகளை இந்த தைலம் தீர்க்கும்.